Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு Anira Trendz. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருந்ததுன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ராணி பிங்க் ப்ளவுஸை எப்படி வந்துட்டு பிளெயின் ப்ளவுஸாக டிசைனர் ப்ளவுஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டோன் செயின், பால் செயின், அப்புறம் மெயினாக வந்து இந்த காயின்ஸ் லக்ஷ்மி காசு இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு ஒரு சில்க் மெட்டீரியல். இதில் நம்ம பண்ண போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா நீ கோல்ட் ஷேடு தான் ஃபுல்லாக. ஸோ தட் நீங்கள் நிறையா சாரீஸ்க்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு அட்டையில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதர் கேலண்டர் அட்டை எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய பாக்ஸனுடைய அட்டை, இல்லைனா வந்து எக்ஸாம் பேட்ஸ் கூட யூஸ் பண்ணி இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த பர்டிகுலர் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இல்லை, அவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஐடியாக்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டேஷ்னரிஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ நார்மல் கிளாத் கிளிப் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு க்ரிப்பாக பிடிக்காது. உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ப்ளவுஸ் நெக்லைன் கரெக்டாக வர மாதிரி நான் அந்த அட்டையில் வந்துட்டு கிளிப்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. இந்த க்ளூ வந்து கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணி ஸ்டோன் செயின், பால் செயின், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் செயின், ரெண்டு சைடும் பால் செயின் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லைனாக லைக் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி மூணையும் சேர்த்து வச்சு ஒட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேபி பார்க்க சிம்பிளாக இருக்கலாம், பட் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். க்ளூ வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்கள் ஒர்க் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் மெட்டீரியலோட. இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அயர்ன் பண்ணும்போது நல்லா உங்கள் மெட்டீரியலோட நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஃபுல் நெக்லைனும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணாமல் கொஞ்சம், இப்போ நான் இதுவரையும் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன்ல, இப்போ இதுவரையும் முடிச்சுக்கோங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த மிச்சம் இடத்துல பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபுல் நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீட்ஸை வந்துட்டு ஒட்ட போகிறேன். லைக் எய்தர் நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 பீடு வச்சு ஸ்டிச்சும் பண்ணலாம், பட் அதை விட ஈஸியஸ்ட் டெக்னிக் இது தான். ஸோ இந்த மாதிரி சிவிங் மிஷின் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பீடை போட்டு இப்படி நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு செயின் மாதிரி கோர்க்க போகிறோம். கோர்த்துட்டு ஃபுல் நெக் லைனுக்கு அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட போகிறோம். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்டோன் செயின், பால் செயினையே ஒரு 4-5 லைனுக்கு மேலே ஃபுல்லாக ஒட்டிட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ்னுடைய லுக்கே மாறிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக கோர்த்துக்க போகிறேன் ஃபுல் நெக் லைனுக்கும். ஸோ 4-5 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம், பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே. இப்போ நான் வந்து பால் செயினோட முடித்தேன் இல்லையா, பால் செயினோட முடித்ததுனால அந்த பீட் வந்துட்டு கொஞ்சம் எடுப்பாக இல்லை, அதனால நான் ஒரு ஸ்டோன் செயினும் அது பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் சைட்ஸில், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கோர்த்து வச்சோம் இல்லையா பீட், கோல்ட் பீட், அந்த லைன் அதை அப்படியே வந்துட்டு இந்த க்ளூவில் அப்படியே ஒட்டிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒட்டுறோம் அதனால வந்து பிஞ்சு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், ஏன்னா நிறைய க்ளூ போடுறோம். அதுக்கும் மேலே வந்து என்னென்னா நார்மல் சிவிங் மிஷின் த்ரெட் அண்ட் நீடில் வச்சுட்டு ஃபுல் நெக்லைனும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஹேண்ட் ஸ்டிச் போட்டுருங்க, இன்விசிபிள் ஸ்டிச்சஸ். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து எகெயின் ஒரு ஸ்டோன் செயின், எகெயின் ஒரு பால் செயின் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூ பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், பட் ஸ்டில் நெக்லைனில் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸில் மித்த இடத்துல எல்லாம் பட்டுதுனால அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பட் ப்ளவுஸில் நெக்லைனில் ஒர்க்கோட பார்க்கும்போது சுத்தமாக அது வந்து தெரிவிக்காது. இது ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம காயின்ஸ் வைக்க போகிறோம். இந்த சிம்பிளாக இந்த ஸ்டோன் செயின், பால் செயின் மட்டும் ஒட்டினதுக்கே பாருங்கள் ஒரு செம்ம கிராண்ட் லுக் வந்துருச்சு ப்ளவுஸ்க்கு. ஸோ அந்த காயின்ஸ் ஒட்டும் போதும் வந்துட்டு ஃபுல் காயினும் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் நிறையா வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க. ஏன்னா ரொம்ப கம்மி க்ளூ போட்டிங்கன்னா சரியாக வந்துட்டு அந்த காயின்ஸ் ஒட்டலைன்னா கண்டிப்பாக வந்து சாரீஸில் பிடிச்சி இழுக்கும். தென் வந்து பெரிய ஜடை போட்டோம்னா அதில் பிடிச்சி இழுக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக ஆரி ஒர்க்லேயும் பார்த்தீங்கனாலும் இது மாதிரி க்ளூ போட்டு தான் ஸ்டிக் பண்ணுவாங்க.
மொரோவர் நம்ம ஒர்க்கும் வந்து கொஞ்சம் டியூரபிளாக இருக்கணும். இவ்வளோ வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய க்ளூ போடுங்க. இந்த க்ளூவோட நம்ம விட போகிறதுல மேலே வந்து ஸ்டிச்சஸும் போடுறோம். இப்போ வந்து நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் எந்த மாதிரி வந்துட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 2 காயின்ஸ்க்கு நடுவில் இந்த அளவு கேப் விட்டுருக்கேன். தென் வந்துட்டு நடுவில் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக குந்தன் ஸ்டோன் வித் மெட்டல் ஃப்ரேம். இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்குது ஈஸியாக. ஸோ இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்தோசி பண்ண எஃபெக்டில் தெரியும். நார்மல் ஸ்டோனை ஒட்டிட்டு மேலே ஜர்தோசியில் ஸ்டிச்சஸ் போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். பட் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அரேஞ்ச் பண்ணி எந்த லுக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ப்ளவுசஸில். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. பட் அவுட்கம் வந்து அவ்வளோ கிராண்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம தான் செஞ்சோமா அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வர அளவுக்கு செம்மையாக வந்திருக்கு. பிரைடல் ப்ளவுசஸ்க்கு ஏற்றது. ஸோ இதை செய்யணுன்னா உங்களுக்கு பெருசாக டேலண்ட் வேண்டாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். உங்களோட ப்ளவுஸை நீங்கள் அழகாக மாற்றுறீங்க, ரொம்ப கம்மி காசு செலவு பண்ணிவிட்டு. மோரோவர் நீங்களே செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸஸை மாற்றணும்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்க கிராஃப்ட் ஷாப்பில் போய் ஸ்டோன் செயின், பால் செயின், இந்த பர்டிகுலர் பீட்ஸ் அண்ட் இந்த காயின்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கோங்க, ஊசி 1, தென் த்ரெட், அவ்வளோதான் தைக்கிறதுக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக உங்கள் ப்ளவுஸை வந்துட்டு அல்டிமேட்டாக மாற்றிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆரியில் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நெக்லைனுக்கு மட்டுமே மினிமம் ஒரு 3000 கேட்பாங்க. இப்போவே பாருங்கள் ப்ளவுஸ் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து இன்னும் நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்மளோட காயின்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். தென் வந்துட்டு அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே நான் வந்து பீட் வந்துட்டு தைக்க போகிறேன். ஸோ காயின்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே சின்ன ஹோல் இருக்குது. அதில் வந்துட்டு சீவிங் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி பீடு, கோல்ட் பீடை வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹோலும் மறைஞ்சிரும். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம காயின் வந்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் ப்ளவுஸோட. தென் இந்த பர்டிகுலர் ஸ்டோனு கீழே கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு பீட் போட போகிறேன். அதில் நம்ம போட்டது ரொம்ப குட்டி, இது வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ தட் ஒரு லீவ் ஷேப் மாதிரி வந்து கீழே ஒரு சின்ன பீடு வந்தது ஒரு நல்லாயிருக்கும் லுக்கு. ஸோ இதேவே தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் செம்மையாக வந்திருக்குல்ல ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணி போடலாம். நம்ம செஞ்சோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரேட்டும் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கிறனால எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. வீட்லேயும் வந்துட்டு அது ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு வரலையா, நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க் நீங்களே செஞ்சுக்கலாம். ஸோ அதர் ஹேண்ட் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஈவன் பிரைடுக்கே வந்துட்டு ப்ளவுஸ் ரெடி பண்ணணும் பட் டைம் இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு இருக்கிற ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ், பிளெயின் ப்ளவுசஸ் விற்குது, அது கூட நீங்கள் வாங்கி இந்த பர்டிகுலர் காயின்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்லி ஒரு 1 hour and 300 rupees போட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக மாற்றிடலாம். ஸோ அவுட்கம் செம்மையாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே காசு மாலை போடுவோம்ல ஜுவல்ல, அப்படியே அதை பார்க்குற மாதிரியே இருக்குது. என்ன காசு மாலையில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனை வந்து நீங்கள் டார்க் க்ரீன் கலர் பிளெயின் ப்ளவுஸ்க்கு போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் டில் டேட். நான் போட்ட ப்ளவுசஸில் இதுதான் என்னோட ஃபேவரட்னு சொல்லுவேன். பட் இது வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நான் நிறைய ப்ளவுசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கேன். பட் வந்துட்டு இது ரொம்ப ஒரு பார்க்கவே ஒரு அப்பீலிங்காக இருக்குது இந்த ஒர்க்கு. ஸோ இதனுடைய ஸ்லீவ் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்பட்டதுன்னா எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த ரைட் சைடு தெரியும் இல்லையா,
அது வந்து அப்படியே கண்டினியூட்டிக்காக நான் அப்படியே கொஞ்சம் நீட்டமாக விட்டு விட்டு கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்டிக் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நான் அடுத்த வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை வந்துட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல் நெக்லைனுக்கு வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. அது தேவையில்லை, பட் ஸ்டில் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.